சார் இது எதுலேருந்து இன்ஸ்பயர் ஆனீங்க நீங்க ஃபர்ஸ்ட்? இல்ல ஆனஸ்ட்லி அதான் சும்மா நான் முன்ன ஒரு சீரியஸான சப்ஜெக்ட் எழுதிட்டு இருந்தேன். ஒரு அம்மா வந்து யுத்த காலத்துல வந்து ஸ்ரீலங்கால 2009 அந்த டைம்ல அதுக்கு பிறகு ஒரு மாஸ் கிரேவ் எல்லாம் கிடைக்குது, நிறைய மாஸ் கிரேவ். அதுல ஒரு அம்மா தான் மகனை தேடி இருக்கையில நிறைய பணங்கள் கிடைக்குது. ஒரு பணம் வந்து என் மகனுக்கு ஃபைட் பண்ணுவாங்க, அந்த ஸ்ரீலங்கன் ஆர்மி எல்லாம் தடுத்து வச்சிருப்பாங்க. அந்த அந்த அம்மாவோட அந்த 2 நாள் போராட்டம் தான் பதமா நிறைய. நான் அதுக்கு டைம் தேவைப்பட்டது. அது நிறைய அம்மா அவங்களெல்லாம் போய் இன்டர்வியூ பண்ணி அவங்களோட கதைகள்லாம் கேட்டு அந்த மாதிரி பண்ணி எனக்கு இன்னொரு 3-4 வருஷம் அது தேவைப்படுது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப ஒரு வலி கூடிய நிறைந்த ஒரு சப்ஜெக்ட் அது. ஸோ அதுலேருந்து வெளியே வரணும், அதே சமயம் சிம்பிளா பண்ணணும், பொலிட்டிக்கலா பண்ணணும் தான் டென்டிகோ. திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு, இப்படி ஒரு இறந்தா என்ன, ஏன்னா நாங்க அப்படிங்கிற இது அதான் எப்பயுமே நாங்க ஆக்சுவலா முதல்ல ஒரு இந்த எண்டில் நீங்க டென்டிகோ பாத்தீங்கன்னா அந்த அப்பா மகன்ட்ட கான்வர்சேஷன் ஒன்று சொல்லும், வாய்ஸ் ஒரு மாதிரி போயிடும். அப்ப நான் எடுத்துட்டேன், ஏன்னா சில தான் நாங்க ஃபோர்ஸ்ஃபுல்லி எதுவும் திணிக்க கூடாது. அதுல அந்த அப்பா தான் டென்டிகோ பார்த்தவங்க நான் அன்னை கேட்டுட்டு இருப்பேன், அப்பா அவன் நைட் நீ சரக்கு அடிக்கல அப்பா கிட்ட என்ன பேசிட்டு இருந்தேன். இதுல வந்து வேற மாதிரி போயிருப்பேன். ஆக்சுவலா அப்பா என்ன சொல்லியிருப்பாராம், அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு வந்து கணவரும் இருப்பாங்க, காதலும் இருப்பாங்க. அந்த ஆணுக்கு கணவருக்கு உடைய ஆண்குறி வந்து பெருசா இருக்கும், காதலனுடைய ஆண்குறி சின்னதா இருக்கும். ஆனா இது இந்த மாதிரி டீட்டெயில் சொல்ல மாட்டாரு, ஒரு மாதிரி குழக்கையில சொல்லுவாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து காதலனோட உடல் உறவுக்குள்ளதான் விருப்பம். என்னன்னா இது பெருசா இருந்தா நீ ஒரு ஆம்பளை இல்ல, நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம்ல இது பெருசா இருந்தா நான் பெரிய ஆம்பளை, அதெல்லாம் இல்ல. பெண்கள் அதை வந்து அது இல்லை அவங்களுக்கு தேவைங்கிறதான் ஓல் பாயிண்ட். அதை சொன்னோம்னா அந்த பிரீச்சி ஆயிரும். அந்த வேர்ல்ட் சினிமால விரும்ப மாட்டாங்க நிறைய மெசேஜ் சொல்றது பிரீச்சியா. ஸோ வி கேன் லைக் அண்டர்ஸ்டாண்ட், இப்படி இருக்கலாம், பொலிட்டிக்கலா இருக்கலாம். ஸோ டிஸ்கஷன் தான் அந்த படமே. ஸோ அந்த அளவுக்குலாம் பெருசு இல்லை, பெருசு ஜாலியான படம். இது ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டோரி எழுதி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆள்கிட்ட நரேட் பண்ணிருப்பீங்களா ஸ்டோரிய? அப்ப நரேட் பண்ணும்போது அவங்களோட ரியாக்ஷன் என்ன, அவங்க என்ன யாருக்கிட்ட இதுதான் அங்க நரேஷனே எனக்கு இங்க அங்க இல்ல. எனக்கு இப்ப பெரிய ஆச்சரியம், இங்க எப்படி எனக்கு நரேட் பண்றது, எனக்கு நரேட் பண்ண தெரியாது. ஏன்னா நிறைய டிரெக்டர்ஸ் நான் இப்ப பாக்கலாம் அட்டகாசமா கதை சொல்றாங்க 1.5-2 மணி நேரம். ஏன்னா அங்க ஸ்கிரிப்ட் தான் படிக்கிறது. ஸோ பேசிக்கலி ப்ராப்பரா ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும், சினாப்சிஸ், ட்ரீட்மெண்ட் அண்ட் ஸ்கிரிப்ட். அந்த ட்ரீட்மெண்ட்டுமே அந்த அந்த நான் ஒரு லாக் லைன் எழுதணும், அப்புறம் சினாப்சிஸ், அந்த மினி சினாப்சிஸ் 2 இருக்கும், சின்னதாகவும் இருக்கும் பெருசாகவும் எடுக்கலாம். அப்புறம் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க, ட்ரீட்மெண்ட் வந்து கதை சுருக்கம். அதுவுமே சில 3 பேஜஸ்ல கேட்பாங்க, சில 8 பேஜஸ்ல கேட்பாங்க. அப்புறம் ஃபுல் ஸ்கிரிப்ட். அந்த ஃபார்மேட்ல தான் நாங்கள் பண்றது. ஸோ யாருக்குமே ஆக்டர்ஸ்க்கும் சரி அங்க எல்லாமே ஸ்கிரிப்டை தான் அவங்க பண்ணி அப்படித்தான் பண்ணுவோம். அங்க இன் டீட்டெயில் பண்ணுவாங்க. ஒரு ஸ்கிரிப்ட் படிச்சோம்னா ஒரு டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அதுக்கு பிறகு இங்க எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்தது, அதெல்லாம் இங்க பண்ண முடியல. ஏன்னா இங்க தப்புன்னு இல்லை, இங்க எல்லாத்துக்கும் ஒரு டைம் இங்க சேவ் ஆகணும், எல்லாம் பிஸியா இருக்காங்க. அங்க அந்த ஆக்டர்ஸ்லாம் வந்து ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணுவோம் நாங்க. மெயினா எல்லாம் ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணோம், ஒரு 3-4 நாள் பண்ணோம், ரிஹர்சல் பண்ணோம். நான் ரிஹர்சல் பண்றேன், அங்க எல்லாமே ஸ்ரீலங்கால வந்து உங்களுக்கு தெரியும் பிரசன்னால இருந்து எல்லாமே தே டூ ரிஹர்சல்ஸ் ஆல்சோ பிஃபோர் த ஷூட். அப்போ எனக்கு ரிஹர்சல்ஸ் பிடிக்காது பர்சனலி. எனக்கு ஏன்னா அந்த ரிஹர்சல் பண்ணா ரொம்ப அப்புறம் ஸ்டேஜா போயிரும்ங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது. அதுவும் சப்ஜெக்டிவ் தான். இதெல்லாம் சினிமாவே சப்ஜெக்டிவ் தான். யாருக்கும் சினிமா டிரெக்ட் பண்றதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது. எல்லாம் அவங்கவுங்க நிறைய விஷயங்கள் கேட்டு தனக்கு என்ன தேவையோ அது மாதிரி போகணும். நான் ஒரு கொஸ்டின் கேட்கல, நான் அப்படியே டிவிட் ஆகிட்டே இருப்பேன். ஏதாச்சும் அதுல இன்ஃபர்மேஷன் தான், சும்மா உழவ மாட்டேன். ஸோ பிடிச்சிங்க சார், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. முந்தா நாள் பார்த்தேன் இதுல பிவிஆர்ல. ஆக்சுவலி இந்த மதகஜ ராஜான்னு ஒரு படம் பார்த்தேன். அதுல சந்தானம் வீட்டுக்கெல்லாம் ஸ்ரீப் வந்துட்டே இருக்கும். இதுல வந்து ஒவ்வொரு லுக்கு, ஒவ்வொரு டயலாகும் லேடிஸ் சொல்ல முடியாது, இந்த பசங்க 18 வயசு 19 வயசு ஜோடியோட வந்திருப்பாங்கல்ல, நல்லா ரசிச்சாங்க. நான் ஸ்கிரீனை பார்த்துட்டு திரும்பி திரும்பி பார்ப்பேன், என்ன இப்படி எல்லாம் ரசிக்கிறாங்களே. அவங்க கொஞ்சம் கூட அது கூச்சம் இருக்கும் நான் எதிர்பார்த்தேன். கூச்சமே இல்லை, அவ்வளவு ரசிச்சாங்க. என் பையன் யூஎஸ்ல போன் பண்ணா, இன்னைக்கு சாயந்தரம் டேரக்டர் வராரு, பெருசு கதை தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னா, நான் நேற்றே பார்த்துட்டேன்டா. அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. அதனால வாழ்த்துக்கள். எனக்கு ஒரே ஒரு சின்ன இது, அந்த 2 லேடி ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவருடைய பையனோட
அதுல ஒரு லேடி ஆர்டிஸ்டுடைய டயலாக் வந்து அவ்வளவு நல்ல தமிழா இல்லை அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு வந்து சாரி, லாஸ்ட்ல இந்த கிளைமேக்ஸ்ல இந்த கீப் மாதிரி ஒரு லேடி வராங்கல்ல, அவங்க போய் அதை உடைச்சி இது பண்ண உடனே எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு, அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பட் அவங்க கிட்ட ஒரு மனஸ்தாபம் இல்லையா அவங்களுக்கு, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து சிரிச்சு கூடி பண்றாங்களே. ஓகே, நன்றி உங்களுக்கும் மகனுக்கும் சொல்லிருங்க நன்றின்ட்டு அவர் பார்த்ததுக்கு. நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் ஜாலியா பாக்குறாங்க படத்தை, அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான், பெண்களும் ரசிக்கிறாங்க. ஆமா, ரெண்டாவது வந்து முத கேள்வி அவங்களோட தமிழ் தப்பா தான் இருந்தது. நாங்க நிகாரிக்கான்னு அவங்க ஒரு ஃபேமஸ் இன்ஃப்ளூயன்சர், ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன் இந்தியா. ஸோ அவங்க வந்து இந்த கதையை கேள்விப்பட்டு என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லி அவங்க இதில் நடிக்கணும்னு வந்தாங்க. சில நிர்பந்தங்கள், நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்ம விரும்புறது நடக்காது சினிமாவில், சில காம்ப்ரமைஸ். எனக்கு இப்போ எல்லாமே கிடைச்சிட்டாங்க, பாலா கிடைச்சிட்டாரு, முனிஷ்காந்த் கிடைச்சிட்டாரு, தீபா அம்மா, தனம் அம்மா, நான் கேட்ட எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க எனக்கு. அப்படிங்கிற ஒரு அப்போ வைபோட மனைவி மட்டும் நான் கேட்டது வந்து ஒரு நிறமான ஒரு தமிழ் பொண்ணு, அது கிடைக்கல. அப்ப அதனால ஐயோன்ட்டு நான் விட்டுற முடியாது. அந்த பொண்ணு வந்தாங்க, அவங்க குரலை நாங்கள் டப்பிங் பண்ணியிருக்கலாம். எனக்கு என்னன்னா ஒரு நடிப்புங்கையில, ஏன்னா அங்க ஸ்ரீலங்காவில் வந்து நாங்கள் சிங் சவுண்ட் தான் பண்றது, லைவ் சவுண்ட், சிங் சவுண்ட். ஒரு நடிப்பு எப்போ முழுமையாகுதுன்னா அந்த குரலோட சேர்ந்து தான், அதுவும் அந்த இடத்துல தான் ஒரு எமோஷன் நாங்கள் கிரியேட் பண்றோம்னு வைங்களேன். என் குரல், அந்த நடிப்பு எல்லாம் சேர்ந்து தான் நடிப்பு. அது எப்போ அதை கேப்சர் பண்றோமோ அதுதான் உண்மை. அதுக்கு பிறகு டப் பண்ணி அதை இம்ப்ரூவைஸ் பண்றதோ இல்லாட்டி அதை கெடுக்கிறதோ அதுக்கு மேலே பண்றதோ எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இங்க வந்து அந்த ஒரு அட்வான்ஸ் இல்லை, ஒரு என்னன்னா சவுண்ட் அந்த ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப, அது என்னன்னா டைம் டிலே ஆகும், நம்ம ஊர்ல சத்தம் கூட, அப்போ சிங் சவுண்ட் பண்ண முடியாது. அப்போ ஒரு நடிகரோட நடிப்பு எப்படின்னா, நான் ஜென்ரலா சொல்றேன், இதுதான் ஸ்டாண்டர்ட், இப்படித்தான். அவன் வந்து நடிக்கிறான், குரலை வேற ஒருத்தன் கொடுக்குறான்னா அது தப்பு. நடிக்கையில அவன் பேசுற பேச்சு, அந்த நேரத்துல அவனோட த்ரோ எவ்வளவு இருக்கு, அதை என்னதான் நீங்க ஸ்டூடியோல டப் பண்ணாலும் அதை மேட்ச் பண்ணவே முடியாது ஆக்ட் பண்ணல. ஏன்னா அப்படி பழகினவேன் நான். அப்ப எனக்கு இங்க டப்பிங்கும் எனக்கு பண்ண தெரியல ஆனஸ்டா. அந்த பொண்ணு என்னன்னா அவங்க வந்து நான் டப்பிங் பண்ணணும்னு ரொம்ப இருந்தாங்க, அவங்க பண்ணணும்னு ஒரு அவங்களோட ஆவல் ஆசை இருந்தது. அதுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒரு யாராச்சும் பண்ணீங்கன்னு போகாம இல்லை நானே பண்ணணும்னு அவங்க சொன்னனால எனக்கு அது நிராகரிக்கிறது தப்பான்னு தோணுச்சு எனக்கு. அவ்வளவு ஒரு பேஷனா இருக்காங்க அந்த பொண்ணு, இல்லை நான் தமிழ் இப்படியே பழகுறேன்னு. அப்ப டப்பிங் பண்ணோம், எவ்வளவோ என்னோட ஏடிலாம் ஒவ்வொரு நாளும் 3-4 நாள் சொல்லி கொடுத்தாரு, அது தப்பா தான் வந்துச்சு. கடைசியில நாங்க நீ நோட் பண்ணிலாம் தெரியல, ஒரு இடத்துல நாங்க டயலாக் ஆட் பண்ணோம். ஏன் இது சேட்டு போனலாம் எது கல்யாணம் பண்ணி வச்ச, ஏன்னா அது எனக்கு என்ன, இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்ப ஓகே இந்த பொண்ணை லவ் பண்ணி சேட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அதோட தமிழ் வேலை தான் இருக்கும். அப்போ ஒரு சின்ன ஒரு ஜஸ்டிபிகேஷன் வச்சுட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் யாரும் குறைக்கொன்னா அந்த இது. செகண்ட் ஹாஃப்ல அதான் நம்ம அதை பத்தி பெரிய டிஸ்கஷனே பண்ணலாம். கடைசியில அந்த அம்மா வந்து அந்த அந்த துணைவிக்கு வந்து அந்த இறுதி சடங்கு செய்யற அந்த அரிசி கூட போட கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு அது கனெக்ட் ஆச்சு. என்னடா அந்த அம்மா இவங்க அது என்னடா ஒரு கல்ச்சுரல் இதாவே பார்க்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸப்ட் பண்ணிக்கிட்டோம் அவங்கள அந்த, ஏன்னா அவங்களுக்கு இதுதான் பெரிய ப்ராப்ளமா இருந்தது, இது தூக்கிடுறது. ஆக்சுவலா இது ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஒரு அவன் அந்த மனுஷன் ஒரு துணைவியாரோ ஒரு சின்னவன்னு சொல்லிக்கலாம் கொலைக்கு, அவங்க அதுதான் தப்பு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அதை எக்ஸப்ட் பண்ணிக்கிறோம். இது ஒரு சாதாரண ஒரு விஷயத்த வந்து இதை மறைச்சனால அவங்க வந்து பாருங்க, ஏன்னா இதுதான் உண்மை இப்ப நடக்கிறது தான். இதுக்காக அது தப்பு இல்லைன்னு இல்லை, அந்த ஒரு இதுக்குதான். ஏன்னா அவங்களுக்கு அப்பா இதுதான் மான மரியாதை, இதை காப்பாத்திட்டா அவ வந்து உழுதுனால தான் எல்லாமே போச்சுங்கல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்பா என் புருஷன் நான் காப்பாத்தின, மானத்தை காப்பாத்திருக்கான ஐடியிலே பார்க்கல, அது ஒரு தப்பே இல்லை, இதுதான் தப்பு. இவன் ஒரு சின்ன வீடு வச்சிருக்கதான் உண்மையிலே தப்பு. ஆனா நாங்க அப்படி பழகிட்டோம். அது படத்துல பிடிச்ச ஃபேக்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் 5 மினிட்ஸ்ல நீங்க கதைக்குள்ள இழுத்துட்டீங்க, ஹூக் பண்ணி. அது மற்ற படத்தை விட இது கொஞ்சம் வித்தியாசமா செட்டிங்க்கு டைம் எடுக்காம டக்குன்னு ஆரம்பிச்சிருந்து செம்மையா இருந்துச்சு. அது யாரோட காரணம்? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி படம் பண்ணல. எல்லா ஸ்கிரிப்ட்லயும் அப்படிதான் 2-3 நிமிஷம். ஆனா தப்புன்னு இப்பதான் யோசிக்கிறேன், தமிழ்நாட்டை அது பண்ணக்கூடாது. ஏன்னா 10 நிமிஷம் பிறகுதான் தேட்டருக்கு எல்லாம் வராங்க, காது பேரு கதையை முடியல. நான் அது பயங்கர அதான் நான் ஒரு ஸ்மார்ட் டைரக்டர் நினைச்சு அது பண்ணேன் என் படம் எல்லாம். ஏன்னா எனக்கு என்னன்னா
சில படங்கள்லாம் பார்க்கல 40 நிமிஷம் போயிட்டு இருக்கும், 30 நிமிஷம் போகும், 20 நிமிஷம் போயிட்டே இருக்கும். கதை எப்படா சொல்ல போறீங்க? நான் உங்க மாதிரி தான் ஆடியன்ஸ் தானே, எப்படா கதை ஆரம்பிக்க போறாங்கன்னு அப்படியே இருக்கும். 45, 50, 55 நிமிஷத்துல ஒரு கதை வரும் நம்மளுக்கு. அப்ப எனக்கு என்னன்னா சின்னல படம் ஆரம்பிச்சுன்னா கதை பண்ணணும். அது லாஜிக்கலா கிராமட்டிக்கலா தப்பு தான். அப்படி இன்டென்ஷன். அப்ப நம்ம ஒரு ஃபோக்கஸ், ஒரு ஃபெஸ்டிவல்னா கரெக்ட், எல்லாரும் உட்காந்துருப்போம் கரெக்டா. அது ஃபெஸ்டிவல் பிறகு தொடங்க பிறகு உள்ளுக்குலாம் விட மாட்டாங்க. அப்படி பார்த்தா கரெக்டா 3 நிமிஷம் 4 நிமிஷம் படம். இதுல 5 நிமிஷத்துல கடை தொடங்குனது நான் அன்னைக்கு தான் நேத்தான் ஏறி சொன்னேன். நான் பிகஸ்ட் மிஸ்டேக் பெருசுல பண்ணேன்னு அதுதான். ஒரு ஏன்னா பாதி பேர் 8வது நிமிஷத்துல தான் உள்ளுக்கு வராங்க, 9வது நிமிஷத்துல உள்ளுக்கு வராங்க. ஸோ நம்ம ஆடியன்ஸ் அந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணியிருக்கணும். ஏன்னா பாதி பேருக்கு பக்கத்துல அந்த இவரு யாரும் இங்க ஒரு ரிவ்யூ ராபின், அவர் பக்கத்துல அது கரெக்டா சொல்லியிருந்தாரு. அவன் பக்கத்துல அவர்கிட்ட உட்காந்து கேட்டானா, இன்னும் இதே காட்டிட்டு இருக்கானு. அவர் கேட்டாரா எத்தனை மணிக்கு எப்ப வந்தானு. ஒரு 15 நிமிஷம் நீ படம் ஆரம்பிக்கல வந்தியானா, இல்லையே அப்பதான் அவனோட கதையை புரியும். அப்ப பாருங்க, ஒரு 10 நிமிஷம் தள்ளி வந்தா அந்த படமே அவங்களுக்கு எரிச்சலா இருக்கும். என்னடா இதை பத்தியே காட்டிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ இட்ஸ் வெரி ட்ரிக்கி. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் திங் ஐ டோல் மை ஏடி, நேத்து நானும் வெங்கட்ட சொன்னேன், இனிமே படம் வந்து 10 கதைலாம் 2-3 நிமிஷம் தான் காட்டக்கூடாது. 15 மற்றவங்க மாதிரி 50-60 நிமிஷம் தான் வேணா, ஒரு 15 நிமிஷமாச்சும் கொஞ்சம் சுத்த வேண்டியிருக்கு. இல்லாட்டி கதை டக்குன்னு போயிருது. நீ இப்ப நம்மலாம் ஃபிலிம் லவர்ஸ் முத நாள்ல இருந்தே போயிடுவோம். நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா வந்து உட்காந்து பார்க்கல, அந்த அண்ணன் பாக்குறது வைப்ப பாக்குறதெல்லாம் போயிருது. கரெக்டா இவங்க அம்மா வாரதுல இருந்தா நிறைய பேர் பாக்குறாங்க. நானே விட்னஸ் பண்ணேன். அப்பதான் எனக்கு ஐயோ மிஸ் பண்ணிட்டோம்னு தோணுச்சு. ஆனா அது நீங்க ஒரு அதான் எகெயின் நீங்க ஒரு ஃபெஸ்டிவல் படம் பண்றேன்னா அப்படி இமீடியட்லி பண்ணிடலாம். அந்த மாதிரி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது? அந்த மாதிரி எனக்கு பர்சனலா வந்து பிடிச்சிருந்தது. டைம் சேவ் ஆயிடுச்சு எனக்கு. டக்குனு கதைக்குள்ள போயிடுச்சு. ஆமா, இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்ப ஃபிலிம்ல நிறைய ஃபிலிம் அந்த இதுல இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இன்னும் நிறைய பேர் அந்த பெரியவரை காட்டி இருக்கலாம், அவர் என்னென்ன பண்றாரு, அவர் எப்படிப்பட்டவர்லாம் காட்டி அப்புறம் ஒரு 20 நிமிஷம் தொடங்கலாம். அப்படி ஒரு கருத்து நிலவுது. எனக்கு அது உடன்பாடு இல்லை. இன்டர்வலுக்கு பிறகும் உடனே ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு அது. அதுவே ஒரு தப்புன்னு தோணுது. இப்ப இன்டர்வல் பிறகு ஒரு 8 நிமிஷம் விடணும் மக்கள் வந்து உட்கார்றதுக்கு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ ஹேவ் டு லேர்ன். கத்துக்கிட்டேன். இந்த டோன் உங்களுக்கு பிடிக்குதா, போற விதம் யூஸ்ஃபுல்லா இருக்கா, இன்ஃபர்மேட்டிவா இருக்கா? ஏன்னா 1.5 நிமிஷம் பேசிட்டே இருந்தா ஒன்றும் புரியலன்னா அது வேஸ்ட். அருணுக்கும் தப்பா இருக்கும், எனக்கும் தப்பா இருக்கும், உங்களுக்கும் தப்பா இருக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் கேள்விகள் கேட்டா அந்த மாதிரி நான் சொல்லுவேன். அந்த மாதிரி போகலாம் டிஸ்கஷன். இதுவரையும் ஓகேவா? இன்ஃபர்மேஷன் ஏதாவது? ஓகே சார், நீங்கள் அப்பயே சொல்லும்போது லைக் கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் சொல்லும்போது நான் இதுக்கு முன்னாடி அந்த பேக் ஸ்டோரியும் சேர்த்தி சொல்லி இது பண்ண அந்த கேரக்டர் இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ அது 2 விதத்தில் சார். ஒன்று, எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒன்று கொடுக்குது. இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம கொடுக்கும்போது அங்கே சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. லைக் இப்போ பெருசில் நீங்கள் கொடுத்தீங்களான்னு தெரியல சார். பட் என்னென்னா, அந்த சித்தி கேரக்டர் வரவங்க உண்மையாகவே சித்தியை வந்து இவர் இது பண்ணியிருந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அது ஒரு விதத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இல்லை சித்தியை வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது அங்கே ஃப்ளாட் ஆகிடுமோ அப்படின்னு தோணுது. ஸோ இது எப்படி சார்? இந்த இதில் நான் கொடுக்கல. ஒரு அதான் இது வெறி நீங்கள் பார்க்குற பார்வையில தான் அப்படி இருக்கலாம், இல்லாட்டியும் இல்லை. ஏன்னா தீபாக்கு அந்த மாதிரி ஒரு மைல்டாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அங்கே நான் சொல்லியிருந்தேன். ஆனா அவங்க சொல்லியிருந்தேன் அவங்களுக்கும் ஒரு இது இருக்கு மலரோட அப்படின்னா. ஆனா அந்த அம்மா ஒன்றும் பண்ணியிருக்காது. அந்த எக்ஸ்பிரஷன் அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. அங்க இங்க வந்து கொஞ்சம் வேர்பலாவும் நான் என் மாமன் விட்டு போக மாட்டேன், நானும் உனக்கு அம்மா தானே, சித்தி மாதிரி தானே, அப்படியே கொஞ்சம் ஒரு இருக்கு. இதை ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ண தேவையில்ல, ஒரு நகைச்சுவைக்காக பண்ணதுதான். கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் சீரியஸான படங்கள், இந்த மாதிரி ரொம்ப நீங்க சீரியஸான ஒரு படம், ஒரு தரமான படம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் வேணும். ஏன்னா அப்பதான் அவங்க வந்து அதை எப்படி நடிப்பாங்க, அதான் சொல்றேன்ல, நடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், கன்வின்சிங்கா இருக்கும். இப்படிதான் அவங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துடணும். அந்த அம்மா அந்த ஆளோட தொடர்பு இருக்கு இல்லையான்னு அவங்க கூட சொல்லிடணும். நடிப்புல நீங்க வந்து அவங்க வந்து வெளியில அவங்க வந்து அந்த இன்பிட்வீன் கண்டுபிடி அவங்க ரெண்டுக்குமே இல்லாத மாதிரி நீங்க ஆடியன்ஸ் ஏமாத்தலாம். பட் அவங்களுக்கு தெரியணும் உண்மையிலே அந்த ஆளுக்கும் சித்திக்கும் தொடர்பு இருந்துச்சா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியணும். அந்த ஆளுக்கும் தெரியணும் அவர் இறந்துட்டாரு, இல்லாட்டி அவங்களுக்கு தெரியணும். அப்புறம் அது வந்து இவங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடாது. ஆடியன்ஸுக்கு வந்து அதை நீங்க ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும். ஆனா இவங்களுக்கு வந்து தெரிஞ்சே ஆகணும். அப்பதான் அந்த கரெக்டா இருக்கும்னு தோணுது எனக்கு. ஆக்சுவலி இந்த மூவி நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் இவ்வளவு சக்சஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே பேசுறோம்.
எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா கான்ட்ரவர்சி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அதை எப்படி இதை இன்கேஸ் கான்ட்ரவர்சி ஆயிருச்சுன்னா அதை ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க எப்படி சார் தயாரா இருந்தீங்க? கான்ட்ரவர்ஷியலா இருந்தா பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் அது ஆகுங்கிற மைண்ட் செட் உங்ககிட்ட இருந்திருக்கும்ல ஸ்டார்டிங்ல? அப்படிலாம் இல்ல இல்ல. இப்படிதான். அதான் நான் ரொம்ப நாங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணல. இப்போ டென்டிகோ ஐம் கான்ஃபிடென்ட்லாம் சரி கிளீனாக போயிட்டு இருக்கு. பெருசு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். நம்ம ஏடி டீம்ஸ்லாம் எந்த இடத்துலையுமே முகம் சொல்லிக்காம, ஏன்னா கதை ஒரு தின் லைன் தான். ஆனால் எப்பயுமே அதான் இப்போ ஜோக்ஸ் எழுதில கூட நானும் என் ரைட்டரும் உட்காந்து எழுத ரொம்ப சில நேரம் போகல ஏடி வெங்கட் சொல்லுவார், சார் ரொம்ப அருவருப்பாக இருக்குது அப்படின்னா உடனே, ஏன்னா அவர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பர்ஃபெக்டாக இருப்பார். நான் நடுவில் இருப்பேன், எங்கிட்ட அவர் எழுதுறவர் ரொம்ப போயிட்டே இருப்பார். ஸோ எங்களுக்கு ஒரு பேலன்ஸ் இருந்தது. இல்லை இது ரொம்ப ஒரு மாதிரி டபுள் மீனியா போது நல்லா வேணாம் முகம் சொல்லிச்சிருவாங்கன்னா அந்த ஒரு இது இருந்தது, எங்களுக்கு பேட்டர்ன் இருந்தது இந்த இடத்துல. ஏன்னா இந்த எண்ட் ஆஃப் த டே நான் வந்து என் மனைவியோட பார்த்தேன், வைபவ் அவங்க அம்மா அப்பாவோட பார்த்தாரு. ஸோ அதுதான் இதுல வந்து ஒரு ஏன்னா நாங்க அசிங்கமா எடுத்துட்டு எங்களோட குடும்பத்தை பார்க்க முடியல. இல்லை அதுதான் நான் சொல்லுவேன், இதெல்லாம் நான் டிரெக்டர், சினிமா ஸ்டூடெண்ட்ஸ், ஆடியன்ஸ் எல்லாம் ஒன்று தான். நம்ம பார்க்க நாங்கள் எத்தனை படம் ஓட்டியிருப்போம், நல்லா இல்லாட்டி நம்ம படத்தை ஓட்டு வாங்க பயமா இருக்கும். அவ்வளவுதான். அந்த மாதிரி அதான் நான் கேள்விக்கு சரியா பதில் சார். இப்போ நான் டென்டிகோ தான் பார்த்தேன், பெருசு நாளைக்கு அந்த மாதிரி தான் போய் பார்க்கணும். இப்போ என்னோட தியேட்டர்ல தூக்கிடுவாங்க. நன்றி நன்றி. என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ நான் நேற்று பார்த்த வர என்னோட கொஞ்சம் எனக்கு அந்த ஒரு காலகட்டம்னு இருக்குல்ல, அந்த இடத்துல எந்த நேரத்துல அது நடக்குது, அதாவது எந்த வருஷத்துல அந்த மாதிரி இதுல அதுல எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். இது என்னோட கன்ஃபியூஷன். ஸோ உங்ககிட்ட சும்மா கேட்டுக்கிறேன். என்னன்னா, அந்த இப்போ அவங்க யூஸ் பண்ற போன் வந்து லேட்டஸ்ட் போனா இருக்கு, அதே மாதிரி அந்த கார் வந்து ரொம்ப பழைய காலத்து காரா இருக்கு. ஸோ இது எந்த காலகட்டத்துல நடக்குதுன்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதை உங்ககிட்ட கேட்கலான்ட்டு. இது ஒரு கரண்ட் காலகட்டம் தான், கரண்ட் பீரியட் தான். ஏன்னா ஒரு அந்த இது அவங்க அண்ணன் தம்பி பேசி, அண்ணன் தம்பி இதுல தான் அண்ணன் தம்பி, அது அண்ணன் வந்து அண்ணன் தம்பி இல்ல, அண்ணனும் வைஃபும் பேசிப்பாங்க மொட்டை மாட்டில. நான் சொல்லுவாங்க இந்த காரை வாங்கிட்டு வந்தாரு நாங்க சின்னதா இருக்கையில. ஸோ அந்த கார் பழைய காரு, இது இப்போ உள்ள பீரியட் தான் அது. சரி சார், இன்னொரு கொஸ்டின். இப்போ நீங்க சொல்லும் போது வந்து என்னன்னா, அந்த அந்த இது வந்து பெருசா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அந்த இது லைன் தான் சொல்றீங்க. பட் அதுல அந்த ரெண்டு மருமக பேசுகிற விஷயம் இருக்குல்ல, அவங்க வந்து அதை ஃபீல் பண்ணி பேசுவாங்க. அது நம்ம ஹஸ்பண்டுக்கு அப்படி இல்லை, பாத்தியானா மாமனாருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் ரிஜிஸ்டர் ஆகுது. அப்போ இது என்ன இதுல அது கன்ஃபியூஷன் ஆகுதுன்ற மாதிரி இருக்கு. அந்த ட்ரிக்கி பொசிஷன் என்னன்னா, அந்த எண்ட்ல நான் வாய்ஸ் ஓவர் வச்சிருந்தா கிளியரா இருந்திருக்கும். நான் வாய்ஸ் ஓவரை வந்து வேணாம் எடுத்துட்டேன். அப்போ அந்த நான் சொன்ன பாயிண்ட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க அது காம்ப்ரமைஸ் ஆகிருப்பீங்க. அதுதான் எனக்கு என்னன்னா, அதுதான் ஒரு வெரி ட்ரிக்கி. நம்ம வாய்ஸ் ஓவர் வச்சா அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு நீங்களே படத்தை பார்த்து அனலைஸ் பண்ணுங்கிறது தான் எனக்கு எப்பயுமே நான் சொல்றது என்னன்னா, ஒரு படத்தை பார்த்து ஒரு டிஸ்கஷன் இருக்கணும், எல்லாத்தையும் நான் சொல்லக்கூடாதுங்கிறது தான். இப்போ நீங்க ஆக்சுவலா ஒரு எப்போ ஒரு படம் முழுமையாகுதுன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு அதில் நாங்க ஒரு வெங்காயம் மரம் தான் உரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை போட்டு அடிக்கணும், கொண்டாடணும், ரொம்ப பிடிச்சிருக்கணும், இல்லாட்டி ரொம்ப படமா கேட்கணும், அப்பதான் அது திருப்தியா இருக்கும். ஸோ ஒரு அதான் என்னோட நோக்கம் அதுதான். அப்போ சில இடங்கள்ல உங்களுக்கு அது கன்வே ஆகணும்னா அந்த வாய்ஸ் ஓவர் வச்சிருந்து இருக்கலாம். வாய்ஸ் ஓவர் வச்சா திருப்பி அது ஒரு ப்ரீச்சியா போயிருமோன்னு ஒரு பயம் எனக்கு. எப்பயுமே நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிற படங்கள்ல வந்து கருத்து சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு கருத்து இருக்கு, அதை நீங்க எடுத்துங்க, கிழிச்சு எடுத்துங்க. ஒரு இடத்துல டிரெக்டர் சொல்லிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கு. ஸோ உங்க வேலிட் பாயிண்ட் அது. சார் நான் 2 வருஷம்னு பார்த்தேன் சார். நான் இப்போ பெருசுல வந்து இப்போ வந்து அவங்க அந்த மனைவியார் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு சீன்ல வந்து பேச்சியம்மன் சொல்லிட்டு கடவுளை வேண்டுவாங்க. என்னமா ஒரு சீன்ல வந்து அவங்க ஒரு அம்மனை நினைச்சு வேண்டுவாங்க. அப்புறமா ஆனால் இங்கே வனிதாவணி துணைவியார் வராங்களா, அவங்க வந்து அவங்க மூலியமா அந்த சொல்யூஷன் கிடைக்குது. இப்போ இது வந்து அவங்க வந்து அந்த நம்பிக்கையில அவங்க அதை வேண்டியிருக்காங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த அம்மன் ஹெல்ப் பண்ணல, இவங்க தான் இந்த துணைவியார் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நான் பாக்குறேன் நான் அதை. ஸோ இப்போ இதை வந்து நீங்க இது இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ நீங்க சொன்னீங்க, நீங்களா எடுத்துக்கணும்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி இதில் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு இது இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுக்காக அந்த டயலாக் வச்சீங்களா இல்ல இப்படியா? இது இருந்தது எங்களுக்கும். நம்ம இது அதை வந்து எப்படி வேணா எடுத்துக்கலாம். அதே தான்
அந்த அம்மா இப்ப ஒரு நம்ம சில விஷயங்கள் அம்மா வந்து அந்த அம்மாவோட பொசிஷன்ல பாத்தீங்கன்னா அந்த அவங்க காளியம்மான்னு தானே சொல்லுவாங்கல்ல, காளியம்மா ஏதாவது பேச்சம்மா, அது அவங்களோட மனநிலை பார்த்தா அந்த அம்மா தான் இதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த அவங்க அந்த ஒரு அம்மாவே வந்து காப்பாத்திருச்சு, என் புருஷன் மானத்தை காப்பாச்சு, நம்மளுக்கு தான் தெரியும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இப்ப நம்ம நீங்க எந்த பொசிஷன்ல இருந்து பாக்குறீங்க. நீங்க நாத்திகவாதியா இருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்னும் இவ வந்து உழுந்தனால தான் சரின்னு. இதே ரொம்ப அந்த அம்மா பொசிஷன்ல இருந்தீங்கன்னா ஒரு ஐயோ அந்த அம்மா வேண்டியது அந்த அம்மாவே வந்துருச்சு அவங்க உடம்புல வந்து தான் இதாச்சுன்னு சப்ஜெக்டிவ் தான் இது. புரிஞ்சா நான் சொன்னது இல்லாட்டா? இந்த கேள்வி எங்களுக்கும் இருந்துச்சு, நாங்க டிஸ்கஷன் பண்ணோம். எழுதின பிறகு வந்துச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி மீனிங் வருவது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. சார் ஸ்ரீலங்கன் படம் தான் பார்த்தேன். அதுல பின்னாடி மயில் கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் வச்சுட்டே இருந்திருக்கு. ஆமா, அது வந்து உண்மையிலே மயில் இருந்துச்சா நீங்களா வைக்கணும்ன்ற மாதிரி வச்சீங்களா? அந்த முதல்ல சில இது வந்து நான் ரொம்ப பிளான் பண்றது இல்லை ஷூட்ஸ்லாம். அப்படியே நான் போய் ஃபர்ஸ்ட் டைம் இறங்கினோடனே அந்த ஒரு மயில் இருந்தது அந்த வீட்டுல, ஒரு மரத்துல தான் ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பில தானே இருக்கும் அந்த மயில். அதை ஷூட் பண்ணி அதுல தான் ஆரம்பிச்சேன். ஸோ த்ரூ அவுட் அந்த மயில் அந்த இருக்கிற மாதிரி நாங்க ப்ளே பண்ணியிருப்போம் சவுண்ட்ல. ஆனா எல்லாம் ரியல் மயில போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தோம். அந்த மாதிரி ஆத்தென்டிசிட்டியா நாங்க பண்ணுவோம் போய். அந்த பொண்ணு வந்த பிறகு இந்த மயில் கட்டும், அது ஒரு பொன் மயில், ரெண்டு மயில் சவுண்டு வரும். நீங்க அந்த ஆண் மயிலும் இருக்கும் பொன் மயிலும் இருக்கும். அந்த மயிலோட குரலை நாங்க எடுத்திருப்போம். அந்த அவங்களோட துணைவியார் வரையில மிஸ்டர்ஸ் வரையில அந்த சவுண்ட் வரும் நீங்க பாத்தீங்கன்னா. அது பிறகு அந்த ரெண்டு சவுண்டுமே மிக்ஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி அதுலயும் டீட்டெயில்ஸ் பண்ணிருக்கோம் நம்ம. சார் ஜஸ்ட் 2 ஜென்ரலான கொஸ்டின் தான். ஒன்று வந்துட்டு படத்துக்கு மியூசிக் சாங்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ ஒன்று ஃபிலிம் இது ஃபெஸ்டிவல் பெர்ஸ்பெக்டிவ்லையும் கமர்ஷியல் தியேட்டர்கள் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சொல்லுங்கள். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணுற யூஸ்வலான படத்தில் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரொடக்ஷனில் நிறைய கான்சிக்வன்சஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எந்த மாதிரி வந்துச்சு, இதெல்லாம் இப்படிலாம் ஃபேஸ் பண்ணீங்க? மியூசிக் அண்ட் சவுண்ட் வந்து இப்போ அது வெரி சப்ஜெக்டிவ். எப்படின்னா இப்போ நான்லாம் வந்து இளையராஜா சாங்ஸ் கேட்டு தான் வளர்ந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒருத்தன் அழ வைக்கல அவரோட மியூசிக் போட்டு நான் அழுதுருவேன். ஃபெஸ்டிவல் அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, நீ ஏமாத்துற ஒரு 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 இதை காமிக்கல, தே ஹேவ் டு ஃபீல். நீ மியூசிக் போட்டு அழுன்னு சொல்லக்கூடாது இல்லாட்டி. ஸோ ஃபெஸ்டிவலில் இப்போ எது தப்பு எது கரெக்டுனா வெரி சப்ஜெக்டிவ் அகெயின். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கன்வின்சிங்காக இருக்கணும். எனக்கு வந்து இப்போ பர்சனலாக வந்து நான் வந்து ஹார்ட்கோர் ஃபேன்னா கூட இப்போ என் படம் எடுக்கல மியூசிக்கே இல்லாமல் இருக்கணும் தான் எனக்கு பிடிக்கும். அப்படியே பார்க்கல, ஏன்னா எனக்கு ரியலாக நான் பார்த்துட்டு இருக்கணும். ஆனால் இளையராஜா சார் பாட்டு கேட்டு இருக்கணும், பக்கத்துல இருந்து வரலாம், மியூசிக் சவுண்ட்ஸ் வரணும். நாங்கள் இப்போ என்னோட டீம்ல இருக்கவங்க தான் இவங்களோட ஃப்ரெண்டு தான் சவுண்ட் டிசைன் பண்ண, சவுண்ட் மியூசிக் பண்ண லியோன் ஜேம்ஸ் சாரோட. அப்போ நாங்கள் நிறைய சவுண்ட்ஸ், அவர் வந்து இஸ் நாட் அ மியூசிஷியன், இஸ் நாட் அ மியூசிக் கம்போசர், ஃபிலிம் மியூசிக் கம்போசர் இல்லை. அவர் வந்து ஒரு கேன் மேக் மியூசிக் வித் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்போ நான் என்னோட ஒரு சவுண்ட் டிசைனரும் அவரோட உட்காந்து ஒரு வாரம் என்னென்ன சவுண்ட்ஸ்லாம் எடுக்க முடியுமா அவர்கிட்ட வந்து எடுத்தோம். அவர் இதுலேருந்து எடுக்கிறாரு, இங்கேருந்து எடுக்கிறாரு, இங்கேருந்து எடுக்கிறாரு, இங்கேருந்து எடுக்கிறாரு, இங்கேருந்து எடுக்கிறாரு. அவர் கார் ஃபுல்லாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கும் பேக்கில். அதுலேருந்து ஒவ்வொரு சவுண்டாக நாங்கள் எடுத்து நாங்கள் எப்படி அது புதுசாக இட் ஷுட் லுக் லைக் அ ஃபிலிம் மியூசிக். எனக்கு ஏன்னா நான் வந்து எனக்கு மியூசிக்கே வேணாங்கல இவர் ஃபோர்ஸ் பண்ணுவார் என் ஃப்ரெண்டு, இந்த கொஞ்சமாச்சும் வைப்போம் எங்கேயாவது அப்படின்னு. நீங்கள் டென்டிகோ பண்ணீங்கன்னா ரொம்ப மினிமலாக இருக்கும், அங்கங்கே சவுண்ட்ஸ் தான் வரும். நிறையா டிசைன் பண்ணோம், சவுண்ட் டிசைன்ஸ் நிறைய பண்ணியிருப்போம். ஒரு மீன்காரன் கத்துறதுலேருந்து பக்கத்து வீட்டு ரேடியோலேருந்து ஆட்டோ போகிறது, ஆட்டோ போட்டி ஆட்டோ பின்னாடி பைப் தண்ணி லீக் ஆகி ஓடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு குழந்தை கத்தும். இது அதாவது நாங்கள் எப்பயுமே நான் சொல்றது அது என்னோட ஃப்ரெண்ட் சொன்னது தான். ஏன்னா விஷுவலா வந்து நீங்க ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ என்னை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா நானும் இவர் மட்டும் தான் தெரியும், அவ்வளோதான் நீங்க உங்களுக்கு விஷுவல். சரியா? இமேஜின் சவுண்ட் என்ன வேணும் நடக்கலாம், அவ்வளோ பவர்ஃபுல் சவுண்ட். நாங்கள் இங்கே சவுண்டுக்கு வந்து நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே இல்லை. இப்போ விஷுவலாக உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஃப்ளாட்டு. நானும் ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஆம்பளை, இவர் ஒரு ஆம்பளை, பார்க்கவே முடியல, 2 பேரும் உட்காந்துருக்கோம் அப்படி. அதுதான் உங்களுக்கு விஷுவல். ஆனால் சவுண்டில் வந்து யூ கேன் கிரியேட் மேஜிக். இந்த 2 கேவலமான ஃப்ரேமையுமே சவுண்டில் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணலாம். ஏன்னா
அந்த வீட்டுல எதுவும் நடக்கலாம், உங்ககிட்ட எதுவும் நடக்கலாம், இங்கிட்ட இதான் நடக்கலாம், இங்கிட்ட இதான் நடக்கலாம், கீழே ஏதாவது நடக்கலாம், என் சேர் சவுண்ட் பண்ணலாம். இது அப்ப சவுண்டுக்கு பாருங்க எவ்வளவு பவர்ஃபுல் மீடியான்ட்டு. ஆனா அதெல்லாம் விட்டு நாங்க என்ன பண்றோம், மியூசிக் போட்டு ஒப்பேத்தி விட்டுறோம். ஸோ அந்த மாதிரி என்னோட இது எகெயின் வெரி சப்ஜெக்டிவ். இதே ஆப்போசிட்டா பெருசுல பண்ணிருப்பேன். மியூசிக் டைரக்டர் சுந்தரமூர்த்தி ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு, 8 தோட்டாக்கள் பண்ணவர். சார் இதெல்லாம் மியூசிக்கை நாங்க போடாதீங்க, போடு மியூசிக்கை போடுங்க, போடு எனக்கு வேணும், தட்ட தட்ட தட்ட. அவங்க எல்லாம் சும்மா மிருதங்கம் நாதஸ்வரம் எல்லாம் போட்டு எனக்கு அப்படி ஒரு எனக்கு வேணும் தேவை. என்ன சார் அதுல அப்படி இருந்துச்சு, இதுல இப்படி கேக்குறீங்களா, எனக்கு இதுல இதுதான் வேணும் எனக்கு. ஏன்னா நம்ம இதுல இது எப்படின்னா செகண்ட் யாரு ரெண்டையும் பாத்தீங்க, ஒரே ஒருத்தரா 2 பேரு. ஏன்னா ஒரு மிஸ்டர்ஸ் வரையிலுமே அந்த கல்ச்சருக்கும் இந்த கல்ச்சருக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எனக்கு அங்க வந்து அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டை அப்படியே ஆடுவாங்க. ஒரிஜினல்ல அந்த மருமகளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சாமியார்கள் வரை அந்த மாங்ஸ் எல்லாம், புத்திஸ்ட் மாங்ஸ் வரையில இவங்க அப்படியே அந்த டேக் ஓவர் பண்ணுவாங்க. ஒரு ஒரு அப்படியே இவங்க வந்து அந்த குடும்பத்துல அப்படியே இவ யார எங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா, இவ யார அப்படியே புகுந்து இங்க நான் ஃபர்ஸ்ட் நான் ஏறிட்டு நானும் அருண் டிஸ்கஸ் பண்ணல. இங்க ஒரு பொண்ணு செத்த வீட்டுல வந்து அடிச்சு துரத்திடுவாங்க இல்ல, இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அங்கனே எனக்கு வந்து அந்த அங்கேயே ஃபைட் ஆரம்பிக்கிறது. நம்ம மிஸ்டர்ஸ் வரையில அங்கே யாரு நீ வெளியே போமான்ட்டு வரான்னு, அங்க அப்படி இல்லை, இது யாரு அப்படின்னு மெதுவா கேட்பாங்க, யாரா இருக்கும் அப்படியே ஒரு ஸ்லோவா போயிட்டு இருக்கும். அந்த பொண்ணு யாரு இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்கா அப்படின்னு. ஏன்னா அந்தந்த அப்ப ஒரு பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு எனக்கு. அங்க இருந்து அப்படியே அடாப்ட் பண்ண முடியாது. இல்ல ஒரு பொண்ணு வந்து இந்த அதான் எங்க ஊர்லாம் அடிச்சு தோத்துருவாங்க, இது வந்து எனக்கு கொஞ்சம் பேலன்சிங் தேவைப்படுது. அதே மாதிரி மியூசிக்கும் எங்க நீங்க யாருக்கு டார்கெட் பண்ண போறீங்க, பிளஸ் உங்க பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் ரெண்டும் தான். உங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னா பரவாயில்ல, உங்க பர்சனல் ஃபிலிம்னா பரவாயில்ல, நீங்க ஒரு ஆடியன்ஸுக்கு தான் உங்க ஆடியன்ஸ் ஒரு மாஸ் ஆடியன்ஸ், அவங்களுக்கு மியூசிக் எல்லாம் பிடிக்கும். ஏன்னா நாங்கெல்லாம் சின்னல இருந்து எம்எஸ்பி இளையராஜா சார் அப்புறம் ரகுமான் அந்த மியூசிக்லேயே வாழ்ந்துட்டு இருக்கோம் சரியா. ஏன்னா எங்களுக்கு படம்னா மியூசிக், டான்ஸ், ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு அதுதான். அப்ப நம்ம அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே மாதிரி ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் அந்த மூடு, இப்ப ஸ்ரீலங்கால வந்து டெண்டிகெல்லாம் ரொம்ப ஸ்லோ பேஸ்டா இருக்கும், ஒரு டேக் ரொம்ப லாங்கா இருக்கும், ஒரு டேக் அப்படியே ஸ்லோவா வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்டைல அவங்க அப்படித்தான் நேச்சுரலாவே ரொம்ப ரிலாக்ஸா இருப்பாங்க. அப்ப நான் இங்க எடுக்கல, இல்ல நான் ஒரு ஆர்ட் ஹவுஸ் ஃபில்ம் மேக்கர், ஏன்னா லாங் டேக்ஸ் தான் எடுப்பேன் அப்படின்ட்டு எடுத்தா அது ஒரு பொய்யாயும். ஏன்னா நம்ம மக்களோட வாழ்வியலே ஒரு ரிதம் இருக்கும்ல, அந்த ரிதத்துலதான் கேமரா எடிட்டிங் எல்லாம் இருக்கணும், கேமரா மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். ஏன்னா ஒரு பிலிமை பார்க்கல வாழ்வியல் தெரியுங்கல. மதுரையில ஒரு இருந்துகிட்டு அப்படியே லாங் டேக்கா அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம்னா அது போய் அங்க அடிக்கிற அடியில அங்க வெட்டணும் கட். ஆனா என்னன்னா அப்ப நாங்க என்ன நினைச்சோம், ஒரு லாங் டேக், ஒரு சிங்கிள் ஷாட் அப்படின்னா அது உலக சினிமால கொண்டாடுறாங்கிறதுலாம் இல்லை. எப்படி அந்த அதான் ஒரு கேமரா மூவ்மெண்ட், அந்த சவுண்டு எல்லாமே அந்த வாழ்வியல சம்பந்தமா இருக்கணும். அந்த மக்கள் பரபரன்னு இருக்கையில நீங்க அப்படியே உட்காந்துருக்க முடியாது. இந்த மக்கள் உட்கார்ந்து இருக்கையில அது அவங்க அதாவது எல்லாமே அதுதான், அவங்கள ஹெல்ப் பண்ணணும் அந்த கதையை கொண்டு போக.